கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி சார் வணக்கம். மற்றும் மார்த்தாண்டம் இன்ஸ்பெக்டர் சார் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஃபோட்டோவில் இருக்கும் பிள்ளை செல்வி பிளன்சி, தகப்பனார் பேர் செல்லத்துறை, குன்னம்பாறை விரிகோடு நட்டாலம் போஸ்ட்டு, மார்த்தாண்டத்துக்கு பக்கத்தில் தான் சார் இவங்க வசிக்கிறது. இந்த பிள்ளை சுமார் ஒரு 6-7 நாளுக்கு முன்னாடி ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜில் அட்மிட் ஆயிருந்து. அப்போது தாயார்கிட்ட விசாரித்தப்போ பிள்ளைக்கு மூளைக்காய்ச்சல் வந்திருக்கதாட்டு ஹாஸ்பிட்டலில் மெடிசன் கொடுத்ததாட்டு ஒரு தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ விசாரித்தப்போ எப்படி வந்தாங்க என்னன்னு கேட்டால், இவள் சென்னையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. யாருக்கு கூட இருந்து வேலை பார்த்தா என்ன ஏதுன்னு தெரியாது, எந்த கம்பெனியில் வேலை பார்த்தான்னு தெரியாது, பெற்றோருக்கும் தெரியாது. டிஃபார்ம் முடிச்சிருக்கு, பெற்றோருக்கும் தெரியாது. இப்போ அங்கே இருந்து ஒரு நாள் தலைவலி, எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 10,000 ரூபா அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தாயார் சொன்ன விஷயம். அப்போ தாயார் அனுப்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு 2-3 நாளத்தே ஃபோன் இல்லையா, எதுவும் கிடையாதான். திடீர்னு நாகர்கோயிலில் இருந்து இவங்க அம்மா கேட்டிருக்காங்க, நான் கூட்டிகிட்டு வரட்டா மக்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாமல் நான் எப்படியா வந்துடுறேன். அதுக்கு பிறகு ஃபோனை இல்லை, ஒன்றும் இல்லை. திடீர்னு நாகர்கோயிலில் பிள்ளை வந்திருக்கதா ஒரு தகவல் சொன்னாங்க. எப்படி வந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு, எந்த வண்டியில் வந்தாங்க எப்படின்னு எதுவுமே தெரியாது. தாயார் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவள் என்ன அவளுக்கு புத்தி இதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கொண்டு காரில் இறக்கி விட்டுருக்காங்க. இறக்கி விட்டுட்டு இப்போ அவளுக்கு ஃபோனை தான் வாங்கி யாரோ அடித்து இன்ன இடத்துல நிற்க அப்படின்னு. இந்த பிள்ளைக்கு ஃபோனை எடுத்து பேச முடியாது. அந்த சூழ்நிலையில் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ண பிறகு இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனால் அட்மிட் பண்ண வார்டு ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜில் ஏ பிளாக்கு. அதில் அந்த இடத்துல அட்மிட் பண்ணியாங்க. ஒன்று சூசைடு, இல்லைன்னு சொன்னாச்சுன்னா அந்த திடீர் ஹார்ட் அட்டாக் வர ஆட்கள் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டதில் அதில் சொன்னாங்க சார். இந்த பிள்ளைய எந்த நோயும் இல்லை, யாரும் இல்லை. இந்த பிள்ளைக்கு யாரோ விஷம் கொடுத்ததாட்டு தான் நான் அதுலேருந்து இங்கே இந்த நம்ம தாயாரும் யாரும் இங்கே சொல்லியிருக்காங்க, உள்ள ஏதாவது பண்ணிட்டாங்களே என்ன பிள்ளைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னு சொன்னால், இந்த பிள்ளைய படுக்க வச்சிருந்த பெட்டுக்கு சேர்ந்து தான் எனக்கு அப்பா நான் படுக்க வச்சிருக்கேன். அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இவங்கள்ட்ட நான் பேசி பழகி, இந்த பிள்ளைக்கும் சில அவங்க தாயாருக்கு சில உபகாரங்கள் கேட்குது, நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். எனக்கு அப்பாக்கும் அவங்க அந்த பிள்ளைக்கு அம்மா சப்போர்ட் பண்ணி தந்திருக்காங்க. அந்த உடம்பு தொடக்க அந்த பிள்ளைக்கு ஏதாவது துணிமணிகள் கொடுக்குவோங்க, அப்படி எல்லா சப்போர்ட்டுகளும் நான் பண்ணியிருக்கேன். பிள்ளை இறந்துட்டா, இறந்து நானே இன்னைக்கு எனக்கு ஊரை மார்த்தாண்டம் தான் பக்கத்தில். எனக்கும் தகவல் நானே அங்கே போகிறேன். அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து இறக்கி அந்த பிள்ளையை வீட்டில் கொண்டு இறக்கி வச்சுட்டு இருக்கும்போது தான் ஊர்லேருந்து சில ஆட்கள் சொன்னாங்க, இந்த பிள்ளைய வேற யாரோ கொண்டிருக்காங்க, வேற எதெல்லாமோ கசாம்புசாங்களாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன டீட்டெயில்ஸ்ன்னு கேட்டேன். இல்லை, இந்த பிள்ளை ஏதோ இடத்துல வேலை பார்க்குது, அங்கேருந்து ஏதோ நடந்திருக்கு, அங்கேருந்து யாரோ இந்த பிள்ளைய ஏதோ கொடுத்து தான் விட்டுருக்காங்க, இந்த பிள்ளை ஏதோ பண்ணியிருக்காங்க, இந்த பிள்ளை வேறு எந்த நோயும் இல்லை அப்படின்னு இல்லைண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெரும் நம்பிக்கை உரிய திரு ஸ்டாலின் ஐயா அவர்களே, நீங்கள் உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து இந்த பிள்ளையை நாளை காலையில் அடக்கம் பண்ண போகிறாங்க 8 மணிக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாயாருக்கு இந்த பிள்ளை எப்படி இறந்ததுன்னு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் மக்கள் சொல்லி, நீங்கள் ஊருக்குள்ளே போய் விசாரிங்க, ஊருக்குள்ளே 10 பேர் விசாரிங்க, இந்த பிள்ளைக்கு என்ன நோயின்னு உள்ளது, ஹாஸ்பிட்டலில் என்ன இதுக்கு வேண்டி மருந்து கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று விசாரித்து அதுக்கு மேலே அடக்கம் பண்ணியதோ இல்லை உடல் கூறு ஏதாவது பண்ணி அதை கண்டுபிடிச்சு நம்ம குற்றவாளிகளை பிடிக்கவோ உதவுமாறு நான் ஒரு சோசியல் ஒர்க்கராட்டி இதில் எந்த இனம் பயனும் கிடையாது. ஒரு குற்றம் நடந்துடப்படாதுன்னு உள்ள ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டிதான், அதான் பொன் பிள்ளைக்கு இந்த ஆட்சியில் நடக்கப்படாதுன்னு ஒரு திமிரோட நம்பிக்கை, அந்த ஒரு எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஓட்டும் வகத்தில் தான் சார் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சார். தயவு செய்து இதை உடனே நீங்கள் துரித நடவடிக்கை எடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.